ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஆட்டுக்கறி ஃப்ரை பண்ண போகிறோம். பட்டர் போட்டிருக்கோம். இப்போ ஃப்ரை பண்ணல. இப்போ வந்து நம்ம வந்து ஆட்டுக்கறி வந்து ஆல்ரெடி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருந்தோம். ஸோ இப்போ அதைத்தான் வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் பட்டரில். ஸோ இதில் வந்து 2 சைடும் போட்டு நல்லா வேக வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவனில் வச்சு சுட போகிறோம். ஸோ ஓவன்லேயும் வந்து நம்ம பட்டர் போட்டு மசாலா கொஞ்சம் இதில் இருக்கிறது போக பட்ரு மசாலாலாம் போட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படியே தானா. ஸோ பாருங்கள், கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். ஏற்கனவே அந்த ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ இதில் இருக்க மசாலாவோட பட்ரு போட்டு ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அது மட்டும்தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப இதில் பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவனில் போட்டு சுட்டு எடுத்து சாப்பிட்றதுல பயங்கரமான ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதாவது வந்து கிரேவி மாதிரி வைக்காமல், தொக்கு மாதிரி வைக்காமல், இது மாதிரி சுட்டு சாப்பிட்ற மாதிரி. ஸோ தந்தூரி மட்டன் மாதிரி இருக்கும். தந்தூரி சிக்கன் சாப்பிட்ருக்கீங்களா அது மாதிரி. ஸோ இது மாதிரி தந்தூரி ஸ்டைலில் இருக்கும். இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து பட்டரில் போட்டு 2 பக்கம் பரட்டி வந்து வேக வைக்கிறோம். மசாலா தடவி மசாலாலாம் போட்டுக்கிட்டு வேக வைக்கிறோம். ஸோ இது மாதிரி 2 வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டர்லேயே வந்து நல்லா வந்து பட்டரை வந்து நல்லா அப்செட் பண்ணிக்க இழுத்துக்கும். ஸோ அந்த பட்டரோட டேஸ்ட் இதில் இருக்கும். ஸோ அதோடு வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் ட்ரையில் வச்சு ஓவனில் போட்டு சுடுவோம். ஸோ அதுக்கப்புறமா அதில் போட்டு ஓவனில் போட்டு சுட்டோன்னு எடுத்து சாப்பிட்டாவில் இருக்குது. ஐயோப்பா, நானும் சாப்பிட்டு பார்த்தேன். செம்மையாக சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. ஸோ அதனால் அது வந்து இப்போ வந்து ரெகுலராக வந்து இதே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டேஸ்ட் நல்லா கொடுக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்றனால. ஸோ அந்தளவுக்கு நம்ம டேஸ்ட்டாக செய்கிறோமா பண்ணுறோமா இல்லை அந்த இதோட ஃப்ளேவர் செய்கிறதுனால தான் பட்ரு இந்த மசாலா ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலேயே அந்த டேஸ்ட் அப்படின்றது தெரியல. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக ஒரு டேஸ்ட்டாக பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து இது வந்து ட்ரை பண்ணுங்கள், பாருங்கள். ஸோ ஏற்கனவே வந்து இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க இருந்தால் பாருங்கள். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஸோ சந்தோஷம். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ரொம்ப நன்றி. ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, மிகப்பெரிய உங்களுக்கும் பெரிய நன்றி. ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு எல்லோரும் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி நல்லா அடுத்தடுத்து நல்லா வீடியோ போடுறதுக்கு ஒரு துணையாக இருக்கும். நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அதான் சொல்கிறேன். ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க. அடுத்தடுத்து நான் வீடியோ போடக்கூடியது எல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி வந்து கொண்டு அந்த ட்ரையில் போட்டிட்டோம். ட்ரையில் வந்து அலுமினியம் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பட்டரோட அந்த மட்டனையும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து மேலே வந்து ஒரு அலுமினியம் பேப்பர் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுபடியே ஓவனில் போட்டு சுட போகிறோம். ஸோ கவர் பண்ணிவிட்டு ஓவனில் போட்டுருவோம். ஸோ ஓவனில் போட்டு ஒரு 1/2 hour தான். ஸோ அதுக்கப்புறம் அதில் 1/2 hour வெந்து முடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருவோம். ஸோ இவ்வளவு தான் மட்டன். நீங்கள் பாருங்கள். ஓகே மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். ஸோ செஞ்சு பாருங்கள். ஸோ அதில் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இதாக இருக்கும். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு ஏற்கனவே இது மாதிரி நிறையா போட்டு வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து என்னன்றது ஸ்டார்டிங்லேருந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது மாதிரி வந்து இது மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சுடுறதுக்கு வந்து அப்படி இது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதில் தான் சுடணுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு அடுப்புக்கறி போட்டு மேலே ஸ்டாண்டு மாதிரி ஒரு ஜாலி மாதிரி வச்சு சுடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சுடலாம். இல்லையா அது மாதிரி இல்லையா நீங்கள் அந்த நான்ஸ்டிக் ஃப்ரை பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்ரை பண்ணலே வச்சு கூட நீங்கள் வச்சு சுடலாம். இப்போ நான் அந்த மாதிரி எடுத்துட்டோம், வேக வச்சு உள்ளே போட்டிருந்தோம். இப்போ வந்து எடுத்துகிட்டு திருப்பி போடுறோம். வெந்திருக்கு பாருங்கள், நல்லா கலர் தெரியுது, வெந்திருக்க கலரு. ஸோ இது மாதிரி திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துட வேண்டியதான். ஸோ இது மாதிரி நம்ம வந்து எடுத்து திருப்பி போட்டு பாத்திரம்னா வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு வச்சு நம்ம வந்து கரண்டியை வச்சு செக் பண்ணி அமைக்கி பார்த்தாவே தெரியும். ஸோ வெந்திருக்கும், நல்லா வெந்திருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அமுக்கி பார்த்தோம்னா அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் வெந்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதான். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டு இப்போ அதே மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வந்து திருப்பி உள்ளே வச்சு போட்டு வேக வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வெந்த பிறகு வேக வச்சு எடுத்த பிறகு நம்ம வந்து வெந்துடும். திரும்ப நம்ம வந்து எடுத்துட வேண்டியதான். எடுத்த பிறகு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிட்டு நம்ம வந்து எடுத்து சாப்பிட்லாம். ஸோ இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து போட்டு எடுத்தாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து பிளேட்டில் மாற்ற போகிறோம். வந்து பாருங்கள், எடுத்தாச்சு. ஸோ வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பிளேட் எடுத்து மாற்றிட்டு ஸோ சாப்பிட்றதா வேலை. இப்போ சாப்பாடு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம், சாப்பிட்றதா வேலை. ஸோ பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள்ட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க ஃப்ரை பண்ணே போதும், நான்ஸ்டிக்கே போதும். ஸோ நீங்களும் வந்து எதுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி செய்யலாம், எப்படி பண்ணலாம், வைக்கலாம் அப்படின்னு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், நான் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு பிளேட்டில் வைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ இவ்வளவு தான் மக்களே. சரி பாருங்கள், எல்லோரும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ண, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.